அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி கும்பாக்கத்தில் பொதுப்பணித்துறை ஊழியரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருக்கிறது. கடன் கட்டாதவர்களின் வாகனங்களை தற்போது வங்கி ஊழியர்கள் திருடியதாகவும் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இளமுதன், விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் தற்பொழுது ஒரு சிசிடிவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு வேல்ராம்பட்டை சேர்ந்த ஒருவர் வீட்டு முன்பு இருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் நடந்து வந்து முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்த ஒருவர் நடந்து வந்து முன் கதவை ஹேண்ட்பரை உடைக்கிறார். அடுத்து மற்றொருவர் வந்து அவர் உதவி செய்து அந்த வண்டியை திருடி செல்வது போல் காட்சியளிக்கிறது. இதனை வந்து அந்த வண்டியின் உரிமையாளர் வந்து அவர் பொதுப்பணித்துறை சேர்ந்த ஊழியர் அவர் உடனடியாக காவல்துறைக்கு புகாரை தெரிவிக்கிறார். போலீசார் விசாரித்த போது அது வந்து தனியார் வங்கியில் கடன் பெற்றதற்கு இந்த வண்டி வந்து லோன் மூலம் பெறப்பட்டிருக்குது. அந்த லோனை அவர் செலுத்தாத பட்சத்தில் அந்த ஊழியர்கள் தான் இந்த வண்டியை வந்து உடைத்து எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதாவது வந்து வங்கியில் பெற்ற கடனுக்கு லோன் செலுத்தாத நேரத்தில் இது போன்ற சம்பவம் நடந்திருப்பது பெரிய. நன்றி இளமுதன்.